இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட சினிமா அப்டேட்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? நம்ம ஹரிஷ் கல்யாணனோட டீசல் படம் இருக்குல்ல, இந்த படம் வந்துட்டு முன்னாடியே ரிலீஸ் ஆக வேண்டிய படம். ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஒரு தீபாவளிக்கு இந்த படத்தை ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க. இந்த விஷயத்தை அஃபிஷியலாகவே வந்து சொல்லிட்டாங்க. இந்த படத்தை தீபாவளி ஸ்பெஷலாக அக்டோபர் 17 தியேட்டர்ஸில் ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க. இதுக்கான ஒரு குட்டி டீசரே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக வந்து இருந்தது. நம்ம ஹரிஷ் கல்யாணனோட இந்த டீசல் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா சண்முகம் முத்துசாமி அப்படின்னு சொல்லி இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட டைரக்ஷனில் இந்த டீசல் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாருல்ல நம்ம டைரக்டர் அபிஷன் ஜீவந்த், இவர் வந்துட்டு அந்த படம் மூலிமா எல்லாரோட அட்டென்ஷனையும் அவர் வந்து வாங்கினாரே, கிரியேட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் செம்மையாக வந்து ஹிட்டாக இருக்கும். எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போது டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துக்கான டைரக்டர் அபிஷன் ஜீவந்த் இருக்கார்ல, இவர் ஹீரோவாக ஒரு புதிய படத்தில் நடிகிறாரு. இந்த படத்துக்கான பூஜைலாம் போட்டு இந்த படத்தை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஃபீமேல் லீடாக ஹீரோயினாக யார் நடிக்கிறாங்க அப்படின்னா அனஸ்வர ராஜன் அப்படின்னு சொல்லி இவங்க தான் ஃபீமேல் லீடாக நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கான பூஜைலாம் போட்டு இந்த படத்தை இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மதன் அப்படின்னு சொல்லி ஒரு தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ நம்ம அபிஷன் ஜீவந்த் ஹீரோவாக நடிகிற இந்த ஒரு புதிய படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ரவி அண்ணா, எஸ்ஜே சூர்யா சார், அதுக்கப்புறமா அர்ஜுன் அசோகன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட நடிப்பில் உருவாகிற படம் தான் ப்ரோ கோட். இந்த படத்தை கார்த்திக் யோகி அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்துலேருந்து என்ன அப்டேட் அப்படின்னா, இந்த படத்துக்கான டீசரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக வந்துருக்கு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைல் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ப்ரோ கோட் படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை நம்ம ரவி அண்ணாவே தான் வந்து ப்ரொடியூஸும் வந்து பண்ணுறாரு. ஸோ இந்த ப்ரோ கோட் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம விஷால் அண்ணாவோட நடிப்பில் உருவாகிற படம் தான் மகுடம். இந்த படம் நம்ம விஷால் அண்ணாவோட 35வது படம். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக இந்த படத்துலேருந்து போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டடாக செமையாக வந்துருக்கு. 3 கெட்டப்பில் இருக்கிற மாதிரி மகுடம் படத்தில் விஷால் அண்ணா வந்து காட்டியிருக்காங்க. ஸோ இந்த மகுடம் படம் எந்த ஜானரில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிஜமாலுமே இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த போஸ்டர் அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. இந்த மகுடம் படத்துக்கே நம்ம ஜிபி பிரகாஷ் தான் மியூசிக் வந்து கம்போஸ் பண்ணுறாரு. இந்த மகுடம் படத்துக்கான மற்ற அப்டேட்டுமே கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.